ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் காலங்களுக்கெல்லாம் காலனான தந்தையின் மூலமாக காலன் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது தேக உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா மூலமாக பெறுகின்ற ஆத்மா. நான் பரலோகீக தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியை நிராகார தந்தையின் பக்கம் வைக்கின்ற ஆத்மா. ஆத்மீக தந்தையானவர் ஞானக்கடல், பதித்த பாவனர், விடுவிக்கக்கூடியவர், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் மூலமாக நான் துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்த பொழுது நான் உலகிற்கு அதிபதியாக இருந்த ஆத்மா. நான் ஞானத்தினால் சத்கதியை பெறுகின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக தந்தை மூலமாக அவருக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையைப் போன்று ஞானக்கடலாக, சுகக்கடலாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது காலன் மீது வெற்றி அடைவதற்கான கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்ற ஆத்மா. நான் பகவான் மூலமாக மீண்டும் தேவி தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை எடுக்கின்ற ஆத்மா. நான் முழு உலகத்தின் சரித்திரம், பூகோளத்தை பற்றி அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக ஆகின்ற ஆத்மா. இப்போது மீண்டும் நான் பிராமண வம்சத்தினராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகள் எடுத்து பல்வேறு பாகத்தை நடித்துக் கொண்டு வந்திருக்கின்ற ஆத்மா. நான் புருவ மத்தியில் பிரகாசிக்கின்ற அதிசயமான நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா.
நான் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை எடுக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் இருக்கும் ஞானத்தை அனைவருக்கும் கூறுகின்ற ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை வந்து எனக்கு படிப்பிக்கின்றார். ஆகவே நான் ஆத்ம உணர்வுடையவனாக ஆகின்ற ஆத்மா. தந்தையே வந்து சொர்க்கத்தின் படைப்பை படைக்கின்றார். நான் தந்தை மூலமாக சொர்க்கத்திற்கு தகுதியுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து பரிசை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து என்னுடைய எல்லா விகர்மங்களையும் விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக தந்தை மூலமாக ஆன்மீக யாத்திரை செய்கின்ற ஆத்மா. நான் தேக அபிமானத்தை விடுத்து தேகி அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் சூரிய வம்சத்தினராக இருந்தேன். பிறகு சந்திர வம்சத்தினராக ஆனேன். மீண்டும் நான் சூரிய வம்சத்தினராக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சதோப்பிரதானம் ஆவதற்கான அறிவுரையை பெறுகின்ற ஆத்மா. நான் ஆன்மீக யாத்திரை செய்து மற்றும் செய்விக்கின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதானமாக ஆவதற்காக ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக முழுமையாக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் காலத்தின் மீது வெற்றி அடைவதற்காக தந்தையின் அறிவுரையை கவனத்தில் கொள்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாக்களுக்கு ஞானம் அளிக்கின்ற ஆத்மா. நான் பாப்தாதாவின் காரியத்தை எனது இலக்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய மாஸ்டர் மரியாதா புருஷோத்தமனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பாப்தாதாவின் குணங்கள் காரியங்களை இலக்காக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் பாப்தாதாவுடன் கூட அதர்ம விநாசம் மற்றும் சத்திய தர்மத்தின் ஸ்தாபனையின் காரியத்தில் உதவியாளனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஞானம் நிறைந்தவனாகி வீணான கேள்விகளை ஸ்வாகா செய்து விடுகின்ற ஆத்மா.
எந்த ஒரு சங்கல்பம் வந்தாலும் அதை நான் மேலே கொடுத்து விட்டு சுயம் சங்கல்பமற்றவனாக சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கர்மேந்திரியங்களை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சதா ஆடாது அசையாது ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதாவிடமிருந்து பெற்ற அனைத்து சுமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.